ஆலிங்கனம் செய்து உலகம் வலம் வரும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த இந்நாளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்தி திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயமாக வைரவி மந்திரத்தில் 1090வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். மிக ஒரு அருமையான பாடலாகவே இன்று அமைந்துள்ளது. ரத்னகுமார் ஐயா, நீங்க கொஞ்சம் பயனெடுத்துக்கீங்க. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் 1090 என்று பார்க்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. உரைத்த நவசக்தி ஒன்று முடிய நிறைத்த விராசி நெடுமுறை எண்ணி பிறைச்சதம் 8 முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே. உரைத்த நவசக்தி ஒன்று முடிய நிறைத்த விராசி நெறிமுறை எண்ணி பிறைச்சத மெட்டு முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே. இதன் விளக்கமாக இறைவன் அருளிய 9 சக்திகளை வழிபடும் முறையை இப்பாடலில் அறிந்து கொள்ளலாம். வைரவியின் 9 சக்திகளில் முதன்மையாக இருக்கும் மனோன்மணியை சுற்றி வைரவி செய்யும் 12 கலைகளை, அதாவது பாடல் 1075 உள்ளபடி 12 கலைகளை எண்ணத்தில் வைத்து தியானித்து வைரவி இருக்கும் திருக்கோலத்தை தமக்குள் தரிசிக்கும் முன்பே அதை எவ்வாறு செய்ய வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை குருவாக இருந்து இறைவனே கொடுத்து அருளினார். இதன் உட்கருத்தாக வைரவி செய்யும் 12 செயல்களை எண்ணி தியானித்தால் வைரவியின் திருக்கோலத்தை தரிசிக்கும் வழியை இறைவனே குருவாக வந்து அருள்வார். இது சரவணனையாக களத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். அம்மா கிருத்திகா அம்மா வாருங்கள் அம்மா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் 1090. நம்ம ரத்னா வாசிப்பு கேட்டோம். என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சிருக்கேன். உரைத்த நவசக்தி ஒன்று முடிய நிறைத்த விராசி நெடுமுறை எண்ணி பிறைச்சதம் 8 முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே அப்படின்னு. நியதி நியமம் செய்தானே அப்படி, ஆளே இல்ல ஆனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாரு இங்க யார பத்தி பேசுறாங்க, யாரோட வழிமுறை பத்தி? அப்போ நம்ம அழகா புரியுது. நந்தி நிறைத்து நியமம் செய்தானே அப்படின்னு. இப்ப நந்தியம் பெருமான் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை பத்தி சொல்றாரு. நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே. நிறைத்து நியதி நியமம் செய்தானே யாரு? நந்தி. அப்போ என்ன சொன்னாரு அவரு அப்படின்னாக்க, ஒரு பிறைச்சதம் 8 முன் பேசிய நந்தி. இது பிரசாத கலையில இருக்கக்கூடிய பிறைச்சாதம் அப்படின்னு சொல்றதுதான் பிறைச்சதம்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய உரையாசிரியர்கள் அப்படிதான் உரை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அது பிரசாத கலைகள்ல பிரசாத கலைகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த கலைகள்ல 16 கலைகள் இருக்கு. அதுல 8 உடல்லையும் 8 நிராதாரத்திலையும் இருக்கு. இப்போ ஆதார நிராதாரம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த கலைகள் சொல்றது. அந்த கலைகளில் சக்தி நின்று நம்மை வழி நடத்துவாள். எப்படி உள்ள இருக்கக்கூடிய 8 கலைகள் விளங்கி நிற்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய 8 கலைகள் விளங்கும். அது நம்முடைய உயிர் ஆற்றலை, எப்படி உடல் ஆற்றலை இந்த 8 கலைகள் நமக்கு வளம் செய்து வைக்கிறதோ அது போல உயிர் ஆற்றலை இந்த 8 கலைகள் வளம் செய்யும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பாடல் முன்னாடி பார்த்துப்போம் இல்லைங்களா? நம்ம 3ஆம் தந்திரத்தினோட முடிவு, 4ஆம் தந்திரத்தினுடைய ஆரம்பம், அதுல எல்லாம் இதெல்லாம் ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். பிரசாத கலைகள்லாம் என்ன, எத்தனை கலைகள் இருக்கு,
அந்த கலைகளுடைய பேர் என்ன, திருப்பி ஒரு தடவை போங்க. இப்ப நம்ம பேசலாம், ஆனாலும் அப்புறம் இந்த டாபிக் விட்டுருவோம். அதனால நம்ம திரும்ப தடவை மீண்டும் மீண்டும் வாசிக்கத்தக்கது. நம்ம திருப்பி ஒரு தடவை பின்னாடி போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு புதிய புரிதல் கூட கிடைக்கும். அதனால அத சொல்றோம், பிறைச்சதம் 8 முன் பேசிய நந்தி அப்படின்னு. இது உரையாசிரியர்கள் சொல்லக்கூடியது. ராசி அப்படின்னா வரிசை அப்படிங்கிறாரு. அப்ப இவங்க நமக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையை, அத்தகைய ஒரு தியானத்தை, அத்தகைய ஒரு வழிபாட்டு முறையை நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தார். அப்ப இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ண நியமம்னா நம்ம பார்த்திருக்கோம். அஷ்டாங்க யோகத்துல நியமம் ஒரு ஒரு பகுதி. அப்ப அந்த மாதிரி இப்படிதான் செய்யணும், இப்படிதான் போகணும். இப்போ இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா இப்படிதான் போய் ஆகணும். இப்போ நம்ம கோயிலுக்கு மாலை போடுறோம் அப்படின்னா இப்படி 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 இருக்கணும். ஒரு பரீட்சை எழுத போறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹால் டிக்கெட் வாங்கணும், அதுக்கு பதிவு பண்ணணும், அதுக்கு ஹால் டிக்கெட் வாங்கணும், உள்ள ஹால்ல போய் உட்காரணும், எழுதணும். இப்போ இதெல்லாம் ஒரு வழிமுறை. இதுதான் நியதி, இதுதான் நியமம். அப்ப நியமம்னா என்னது? இது நியதி. நியமம் என்னது? பேப்பர் பார்த்து காப்பி அடிக்க கூடாது. ஏன்னா அது கண்டிப்பா பின்பற்றப்பட வேண்டியது. மனசுல இருந்து எழுதணும், நல்ல பேனா வச்சு எழுதணும், தெளிவா எழுதணும். இதெல்லாம் ஒரு வகை. அப்ப அந்த மாதிரி நியமம் செய்தானே அப்படின்னா அவர் ஒரு வழிபாட்டு முறையை நமக்காக தந்திருக்கிறார். அது எது அந்த வழிபாட்டு முறை எத்தகையது அப்படின்னா, ஒரு நிமிடம். அப்படின்னு சொல்றாரு. உரைத்த நவசக்தி ஒன்று முடிய. அப்போ 9 சக்திகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த 9 சக்திகள் யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல நம்மளால மனோன்மணியை சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா முன்னாடி 8 சக்திகளை பத்தி பேசினாரு. அந்த 8 சக்திக்கு நம்ம வேறு ஒரு சக்தி நிலைகளை பத்தி பேசணும். நம்ம எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க எத்தகைய முக்கியத்துவத்தை நமக்கு தருகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல உரைத்த நவசக்தி அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம முன்னாடி பார்த்த அந்த கௌமாரியில இருந்து அந்த மனோன்மணி வரைக்கும் வரக்கூடிய அத்தனை சக்திகளும் இந்த இடத்துல வருவாங்க. அதுல தலையாக நிற்பது மனோன்மணியாக இருக்கிறாள் அப்படின்னு இந்த இடத்துல மனோன்மணியை பத்தி பேசுறாரு. அப்ப அந்த ஒன்று முடிய நிறைத்த விராசி நெடுமுறை எண்ணி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன மாதிரியான பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 8 திக்கும் சூழ நின்று இருக்கக்கூடிய அந்த தேவியருக்கு தலைவியாக நிற்கக்கூடிய மனோன்மணியை குறித்து நந்தியம் பெருமான் ஒரு நியதி வகுத்து அந்த நியமத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை செய்யும் பொழுது நம்மால் அவளை புரிந்து கொள்ள முடியும், நம்மால் அவளை உணர முடியும், நம்மால் அவளை அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இது நந்தியம் பெருமான் குறித்து சொல்ற மாதிரி இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய தியான முறைகளை, அவர் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை யாரை குறித்து? சக்தியை குறித்து. ஏன்னா அதுதான் முதல் வார்த்தையில சொல்றாரு, உரைத்த நவசக்தி அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த விஷயத்த நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யாரு இந்த சாத்த உபாசகத்துல மிக ஆழ்ந்த இதுல இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் தாண்டி நந்தியம் பெருமான், அதற்கு பிறகு அகஸ்தியர், அதற்கு பிறகு விஸ்வாமித்திரர், அதற்கு பிறகு யமன், அதற்கு பிறகு காமன், மன்மதன், எல்லாருமே சாஸ்திரத்தில் மிக உயர்ந்தவர்கள். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு அவங்க தேர் ஆல் என்ன சொல்றது மாஸ்டர்ஸ் இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னா காத்தல் தொழில அவர் மாஸ்டர் இல்லைங்களா? விஷ்ணு அந்த மாதிரி, பிரம்மன் படைத்தல் தொழில். அந்த மாதிரி நந்தி என்பது குரு தன்மை. நந்தியம் பெருமான் நமக்கு குருவாக நின்று விளங்குபவர். அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை, அவர் சொல்லக்கூடிய ஒரு நியதி, அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் எனக்கு தோணுச்சு. பிறைச்சதம் 8 முன் பேசிய நந்தி. பிறைச்சதம் 8 அப்படின்னாக்க சதம்னா 100. அப்ப பிறைச்சதம் அப்படிங்கும் போது இத நம்ம எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். பாதி பிறைனா பாதி இல்லையா? அப்போ அந்த பிறை 50, அப்புறம் 8 அப்படின்னா 58 அப்படின்னு கணக்கு ஒண்ணு வரும் அப்படின்னு எனக்கு தோணிட்டு,
ஆனால் அதனுடைய ஒரு ஒரு தீர்மானமான தெளிவு எனக்குள்ள வரல. அந்த பிறைச்சதம் 8 அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் வந்தது. மேபி தேவி இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு அதை திருப்பி உணர்த்துவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி உணர்த்தும் பொழுது நான் கண்டிப்பா அவங்களோட பகிர்ந்துப்பேன். ஆனா இந்த அந்த இந்த வார்த்தை வந்து எனக்குள்ள ஆஹ் உருண்டுகிட்டே இருக்கு. அது அப்படிதான் ஒரு சில நேரம் அப்படியே உருண்டுட்டே இருக்கும். திடீர்னு அதுல ஒரு தெளிவு கிடைக்கும் எனக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு 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 சூட்சுமம் இந்த மந்திரத்துல இருக்கு. அதை திருமூலர் எனக்காக தேவியின் மூலமாக வெளிப்படுத்தும் போது உங்களோட நான் கண்டிப்பா பகிர்ந்துப்பேன். நன்றி நண்பர்களே. இத்தகைய மந்திரத்தை உங்களோட பகிர்ந்து அலைவலிக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் நன்றி, மிக்க நன்றி. தேவாரம் டாட்டு ஒரிஜினல் இருக்கிறதையும் படிச்சாரு. அம்மா பேசின அந்த இதை ஒட்டி வர விஷயங்கள் அதையும் படிச்சாரு. மேல் பூரித்த பூவிதழ் 1067வது பாடல்ல என்னும் மந்திரத்தில் சொல்லப்பட்ட 9 சக்திகளுள் இறுதியதாகிய மனோன்மணி என்ற ஒன்று முடிவாய் நிற்க, மற்றைய 8னையும் வரிசைப்பட்ட 8 இடங்களில் வைத்து ஒன்றன் பின் ஒன்றாக முறையே எண்ணி பிரசாத கலைகள் 12ல் இறுதி 8ஓடும் அவற்றை முன்னே கூறிய நந்தி பெருமான் அவ்வாற்றானே வரிசைப்பட நியமிக்கப்பட்ட முறையில் வழிபாட்டு முறையை ஆக்கி அருளினார். இதன் குறிப்புரையாக, ஆதலின் அங்கனமே அச்சக்திகளை வழிபடுக என்பது குறிப்பெச்சம். ராசி இடம் ராசிக்கண் என 7வது விரிக்க, நெடுமுறை என்பது நெடுங்கணக்கு என்பது போல இடையில் ஒன்று விடாது கூறுதலை குறித்தது. பிராசாதம் என்பது எதுகை நோக்கி திரிந்தது. பிறைச்சதம் என்பதும் பாடம். பிராசாதம் என்றது அதன் கலைகளை இங்கு குறிக்கப்பட்டது. துவாதச கலா பிரசாதமே அதன் இறுதி 8 கலைகளாவன உண்மனைக்கு கீழே உள்ளனவாம். அவை விந்து, அருத்த சந்திரன், நிரோதினி, நாதம், நாதாந்தம், சக்தி, வியாபினி, சமனை என்பன. இவற்றிற்கு உரிய இடங்கள் ஆக்னை முதலாக மேலே உள்ளவை என்பதை முன்னை தந்திரத்துள் கலைநிலை என்னும் அதிகார தொடக்கத்தை விளங்க கூறினோம். கிழக்கு முதலாக ஒரு திக்கிற்கு 2ஆக உள்ளன என மேற்காட்டிய 8 இதழ்களில் வாமை முதலிய 8 சக்திகளையும் பொகுட்டில் மனோன்மணியையும் வைத்து எண்ணுங்கால் விந்து முதலிய பிராசாத கலைகளோடு ஒன்றுபட வைத்து எண்ணுதல் வேண்டும் என்பதே இம்மந்திரத்தால் கூறப்பட்டது. இவ்வாறு எண்ணுதலால் சக்தி வழிபாடு பிராசாத யோகமாயும் அமையும் என்பது கருத்து. 8ஓடும் நிறைத்து என்க. நியதி நியமிக்கப்பட்ட முறை, நியமம் வழிபாட்டு முறை, செய்தான் ஆக்கினான். சக்தியை அக்ரிணையாக கூறுதலும் உண்மையில் இங்கு அவ்வாறு கூறப்பட்டது. இதனால் வைரவி வழிபாட்டினை பிராசாத முறையில் செய்யின் சிறப்பாதல் கூறப்பட்டது. இது தேவாரம் டாட்டு ஒரிஜினல் விளக்கம். அம்மா விந்தியாமா, வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1900 திருமந்திரம். உரைத்த நவசக்தி ஒன்று முடிய, நிறைத்த ராசி நெடுமுறை எண்ணி பிறை சதம் 8 முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே. சிறப்பித்து நவசக்திகள் என்று சொல்லப்படும் தேவியின் 9 தோற்றங்களில் ஒன்றான மனோன்மணி தலையிலும் மற்ற சக்திகள் 8ஐயும் வரிசையாக அமைக்க எண்ணி உடம்பின் 8 கலைகளிலும் நிற்க செய்து நந்தி எம்பெருமான் ஒழுங்கு செய்து முறைப்படுத்தி உள்ளான் என்கிறார் திருமூலர். இந்த மந்திரத்திற்கு இன்னொரு உரையாசிரியர் நுட்பமாக பொருள் கூறியுள்ளார்.
6 ஆதாரத்தின் அப்பாற்பட்ட ஆதார சக்திகள் 9ம் ஒன்று கூடி வரிசையாக தத்தம் இடங்களில் நிலை பெறும் முறையை ஆராய்ந்து பிறைச்சதம் 8ஐயும் முன் அருளிய சிவபெருமான் கோவை செய்து அமைத்தனன் என்று உரை எழுதியுள்ளார். நியமம் என்பதனுடைய பொருள் ஏற்பாடு, அமைவு. இதற்கு கொஞ்சம் இணையான பாடல் அபிராமி அந்தாதி 47வது பாடல். வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் படி அன்று வில்லும் படி அன்று வேலை நிலம் 7ம் பருவரை 8ம் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் என்பதனுடைய பொருள் அழிவற்ற நிலையில் வாழ்வதற்கு ஏதுவான மெய்ப்பொருளான ஒன்றை கண்டுகொண்டேன். மனத்தே ஒருவர் வீழும் படி அன்று வில்லும் படி அன்று. யான் அறிந்து கொண்ட அவ்வொன்றை பிறர் மனத்தில் பதியும் படியும் விளங்கும் படியும் விரித்துரைக்க இயலும் தன்மை தன்று என்கிறார். மெய்ப்பொருளும் அதனை சார்ந்த அனுபவங்களும் தனி மனிதன் தன் ஞானத்தால் உணரத்தக்கதே அல்லாமல் விளக்கி உரைக்கத்தக்கது அல்ல. எனவேதான் முன்னோர் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று கூறினர். வேலை நிலம் 7ம் பருவரை 8ம் எட்டாமல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. இதனுடைய பொருள் அவ்வொன்றாகிய மெய்ப்பொருள் 7 கடல்கள் 7 உலகங்கள் 8 மலைகள் முதலியவற்றை கடந்து எட்டாத வானவெளியில் இரவும் பகலும் ஒளி வீசும் சுடருக்கு இடையில் எழுந்தருளி ஒளிர்கின்றது. வேலை நிலம் 7 என்பதற்கு கடலால் சூழப்பட்ட 7 நிலப்பகுதிகள் என்று பொருள் கொள்வர். கடல்கள் 7 நிலங்கள் 7 என்றும் கொள்வர். குண்டலினி யோகத்தில் 7 கடல் 7 நிலம் என்பவை மூலாதாரம் முதல் சகசிராரம் ஈராக உள்ள 7 நிலைகளை குறிக்கும். குண்டலினி சக்தி தங்கும் இடமாதலால் அவற்றை நிலம் எனவும் 7 தாதுக்களால் ஆகிய அமுத ரசம் தேங்கும் இடங்களாதலால் 7 கடல்கள் என்றும் குறிப்பிட்டனர். மூலாதாரம் நீங்களான 5 ஆதாரங்களும் 3 கிரந்திகளும் ஆகிய 8ம் வரைகள். வரை என்றால் மலை என்று அர்த்தம். குண்டலினி அவ்வெட்டு நிலைகளை கடந்து செல்கிறது. மேருவின் நடுச்சிகரத்தில் அம்பிகை உரைகிறாள். அம்மேருவின் 8 திக்குகளிலும் உள்ள 8 சிகரங்களில் இந்திரன் முதலான எண்மர் உரைகின்றனர். அச்சிகரங்களே பருவரை 8. நடுச்சிகரம் அம்பிகை சுடரும் இடம். இரவும் பகலும் சுற்றி திரியும் சந்திர சூரியர்களே 8 மலைகளுக்கும் மேல் சுடர்பவை. இரவு பகல் எப்போதும் குண கோளார்த்தம் இரண்டையும் சுற்றி திரியும் சூரியனின் நடுவில் அம்பிகை சந்தியா வந்தனம் இயற்றும் காலங்களில் காயத்ரி, சாவித்திரி, சரஸ்வதி என்னும் தேவிகளாக எழுந்தருளி இருக்கிறாள். சுடராகிய சூரியனில் தானும் சுடராக ஜோதியாக எழுந்து அருள்கிறாள் என்கிறார் அபிராமி பட்டர். உன்னதமான அபிராமி தாயை வணங்குவோம், அவள் அருள் பெறுவோம், மற்றவர்களுக்கும் நல் வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாம்மா, மிக்க நன்றிம்மா. வாசவன் ஐயா வந்திருந்தாரு, கூப்பிடலாம், கீழே இல்லை. அடுத்த அர்த்தனார் ஐயா கிட்ட போறதுக்கு முன்னாடி கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். கேள்விகள் எதுவும் இருந்தாலும் வரலாம். நன்றிங்க, நன்றி.
ஐயா அர்த்தநாரியா வாருங்கள் ஐயா. வணக்கம். கேக்குதா சார்? ஐயா கேக்குதுங்கய்யா. வணக்கம். இதுல நியமம் அப்படிங்கிறது 8 யோகத்துல அகத்தவம் 8ல 2வதா இருக்கக்கூடியது. நியமம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல நன்று ஆற்றல் அப்படின்ற பொருள் வரும். அது இயமம் தீது அகற்றல், நியமம் நன்று ஆற்றல். எதெல்லாம் நல்லது அப்படிங்கிறத நியமிச்சிருக்காரு நம்பி அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நியமம் அப்படிங்கிற ஒரு பொருளையும் குறிக்கும். அது மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் இந்த பிறை சதம் அப்படிங்கிறது கிருத்திகா 58 வராது. கிருத்திகா பிறை சதம், சதம்னா 100ன்னு மட்டுமே அர்த்தம் கிடையாது. சதம்னா முழுமை அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல முழுமைனா 16 அப்படின்னு அர்த்தம். அந்த 16ல பாதி அப்படின்னால பிறை சதம் 8 அப்படிதான் வரும். நீங்க 58ன்னு பொருள் எடுத்தீங்கன்னா குழப்பமா ஆயிடும் அந்த இடத்துல. அதனால பிறை சதம் 8ன்னு தான் நீங்க எடுத்துக்கணும் அந்த இடத்துல. அப்படி எடுத்தீங்கன்னா தான் தெளிவா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, நம்ம இன்றைக்கு ஓத போற பாடல் 31 அபிராமி அந்தாதியோட 31வது பாடல். உமையும் உமையுறு பாகரும் உமையும் உமையுறு பாகரும் ஏக உருவில் உமையும் உமையுறு பாகரும் ஏக உருவில் இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். உமையும் உமையுறு பாகரும் ஏக உருவில் இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை. அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி அர்த்தநாரியா. நிறைவு செய்வதெல்லாம் நினைக்கிறேன். நன்றி அர்த்தநாரியா. அது ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது, ஆனா அதற்குண்டான பதில் வரல. இப்போ உங்க மூலமா கொடுத்ததான் நான் எடுத்துக்கிறேன். நன்றி நன்றி. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. அர்த்தநாரியா சொல்ல வரீங்களா? இல்ல சார், நீங்க இது பண்ணிடுங்க, அப்படியே என் பண்ணுங்க. நன்றி நன்றி. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாணம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.